We are almost reaching IKEA. IKEA. எங்கடா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இங்க இந்த மெட்ரோ கிட்ட இருக்குமோ. ஏய் மேப் க்ளோஸ் பண்ணிட்டியா? இவன் வேற மேப் க்ளோஸ் பண்ணிட்டான். நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான் IKEA போயிட்டு இருக்கோம். அந்த பில்டிங் ஆப்போசிட் தானே. அப்ப இன்னும் போறோம். இங்க இப்ப டயகனலா ஆப்போசிட் ஐ திங்க். இங்க இந்த பெரிய பில்லர் தான். இங்க தான் வந்து ஒரு பெரிய பில்லர் மெட்ரோ பில்லர்ல அதுக்கு சைடுல இருக்கிற அந்த லொம்பா பில்லர் அதுதான் ஐக்கியாவோட பில்லர். முன்னாடி ஸ்கோடா குஷாக்காங்க. There is our beautiful IKEA. இல்ல எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. லைக் the very first time இது ஓபன் ஆனப்போ the crowd was unmanageable னு சொல்லிருந்தாங்க. சரி அப்படி என்னதான் இதுக்குள்ள இருக்குன்னு பார்க்கலாம்னு போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். பாருங்க எவ்வளவு அழகான என்ட்ரன்ஸ். அம்மையா பண்ணிருக்காங்க என்ட்ரன்ஸ் actually. It's all home furnishings. சரி குட்டு, how was your experience? Yeah. எதை பத்தி நீ கேக்குற? டிரைவிங் என்னடி அதான் அவ்வளவு தூரம் டிரைவே பண்ணிட்டோம் நம்ம. எவ்வளவு வாங்கி 2 வீக்ஸ் ஆகுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நியர்லி 2200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. வேற லெவல் பைக். இதுக்கு மேல டிரைவிங் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இருட்டாயிடுச்சு. கண்ணாடி வேற ஒண்ணும் தெரியாது. இருட்டாயிடுச்சு. நாங்க இப்ப பேஸ்மென்ட் குள்ள போறோம். This is the parking of IKEA. எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க. என்னடி ஒரு மால் மாதிரி கட்டி இருக்கான். Yeah. So இதுதான் பார்க்கிங். And already so many people have come here. ஐயோ ஆல்ரெடி கூட்டம் போலயே. ஆமா ஒரே ஃபன்னா இருக்கும்ல. ஆக்சுவலி இந்த IKEA ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி வெளியில நம்ம உள்ள என்டர் ஆனோம்ல, என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரோட்லயே கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்ணிருக்காங்க ஆளுங்க உள்ள வரதுக்கு. என்னோட அப்பா and brother had tried coming and நம்ம காரோட அப்பா அதான் MG Hector. I have little legs. Please wait. So this is the parking. The parking is really good. Really good actually. இவ்ளோ பெரிய parking I never expected. பார்க்கிங்ல சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. Really good. அப்படியே பெட்ரோல் ஸ்டேஷன் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பெட்ரோல் ஸ்டேஷன் வச்சிருந்தா அது நல்லா போட்டுது. So பயங்கர கூட்டம். வேற லெவல் crowd. This is the entrance from parking. Bye. So this is a parking. Checking இருக்கு. Let's go. Let's get in. உள்ள வந்தோனே இதா இருக்கு. This is the escalator. இங்க பாருங்க ஒரு அழகான பால்கனி புக்கலாம் போகுது. ஆமா it's so cute. So nice. 10K actually. Full entrance display வச்சிருக்காங்க. Full set நினைக்கிறேன். Yes. I'm not sure. No. லிட்டரலா ஒரு மால் மாதிரி இருக்குங்க. உள்ளே எஸ்கலேட்டர் எல்லாம் வச்சு செட் பண்ணி எவ்வளவு செக்யூரிட்டி வேற. பயங்கர செக்யூரிட்டி. ஒண்ணும் கீழ வரனா போக முடியாது. பாக்கெட்ல ஏதாவது புடிச்சு போட்டு போயிட்டனா பிடிச்சிடுவாங்க. ஒரு கிட்ஸை கூட்டு வந்தீங்கன்னா நீங்க இந்த பிளே ஏரியால விட்டுட்டு ஜாலியா நீங்க போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். ஆமா பெர்ஃபெக்ட்டா செட்டப் பண்ணிருக்காங்க. புத்திசாலிங்க தான். ஸோ கிட்ஸை நீங்க இதுல விட்டுட்டு அழகா போயிட்டு ஷாப்பிங் பண்ணுங்க. அங்க பாரு அங்க இருக்கு. அப்படியே ஜாலியா வரலாம். அப்படியே செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு பெட்ரூம் ரெடி பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கேற்ற என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒரு பெட்ரூம் மாதிரியே செட்டப் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம் இது ஆக்சுவலி. வேற அதுல உள்ளே நடக்கா? நைஸ். யா யூ கேன். ஆப்வியஸ்லி யூ கேன். ஒரு ரூமே பெர்ஃபெக்டாக செட்டப் பண்ணிடலாம். There is one more bedroom and workspace மாதிரி laptop setup, அழகான bed and see how we can hang our clothes. இவ்வளவு அழகா எனக்கு என்னோட பெட்ரூம் செட் பண்ணனும்னு ஆசையா இருக்கு குட்டோ. பேசாம இந்த Dress எல்லாம் போட்டு போலாமா? So nice actually. Yeah, really pretty. This is the living hall design மாதிரி போட்டுருக்காங்க. அழகான sofas. ரொம்ப crowded-ஆ இருக்காங்க. எல்லா இடமும் அழகா வச்சிருக்காங்க. சத்தியமா இன்டீரியர்லாம் பண்றதுக்கு பதில் லிட்டரலி நம்ம இப்படி பண்ணிரலாம். வாங்கி வச்சாலே நமக்கு கம்மி செலவாகும் and it looks very elegant and beautiful. And the olive paint always looks great. So nice. இந்த லிவிங் ரூமே அழகா இருக்கு actually.
இந்த லிவிங் ரூமே அழகா இருக்குமா சொல்கிறேன். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இது இங்கே வந்திருந்தேன்னா அதாவது இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன்னா இது யோசிச்சிருப்பேன். Seriously. Hey, the colors they use are also so good. ரொம்ப அழகாக இருக்கு. இல்லை செம்ம க்ரௌடடாக அந்த இருக்கு. கண்ணாடியில நான் கூட தெரியறேன். இந்த பாருங்க ஃப்ளார் குட்டு இந்த மாதிரி வேணா வாங்கி வைக்கலாம் குட்டு நம்ம டெக்கரேஷன்ஸ் வீட்டுக்கு. ஸோ இது வந்து லிவிங் ரூம் ஆக்சசரிஸ் இருக்கிற இடம். ஸோ ஹியர் இஃப் யூ வாண்ட் பை சோஃபா எல்லாம் சோஃபா வந்து வாங்கலாம். அந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம் லைக் ஃப்ளவர் வேஸ் அண்ட் ஆல் அது இருக்குது. சேர்ஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்திருக்கலாமோ இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆமாம், இதோட ப்ரைஸ் வந்து 20. அந்த மாதிரி இந்த எல் ஷேப்புக்கு 35,990. சோஃபா லிட்டரலி 35,000. இட்ஸ் டோட்டலி வர்த் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வாங்கினது எவ்வளோ? நியர்லி 55. இட் இஸ் வெரி சாஃப்ட் ஆல்சோ. நைஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலி. டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பெங்களூரில் இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து பாருங்கள். ஸோ குட். Soft and very comfortable. The price for this is around 21,990. But seriously, வேற லெவல்ல கம்ஃபர்ட்டா இருக்கு. உட்கார்ந்தா எழுந்திருக்கே ஃபீல் ஆக மாட்டேங்குது. So nice. நீங்க பெட் கம் சோஃபா மாதிரி இல்ல டைப்பா? 370. Bed come sofa. Nice. It's a bed come sofa and they're charging around 70 and this is also very useful. இந்த மாதிரி தான் நம்ம ஹாலுக்கு வாங்கியிருக்கணும். மோனிஷ் எல்லாரும் வந்து அப்படியே ஹால்லேயே படுக்க வச்சிருக்கலாம். ஆமாம், பசங்களாம் வந்தால் இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. This is true. That is totally true. இந்த மாதிரி தான் நம்ம வாங்கியிருக்கணும் குட்டூல. ஸோ நைஸ். இந்த ஏரியா வந்து டிவி ஏரியாஸ் ஆக்சுவலி. டிவி யூனிட், டோர் நாப்ஸ், ஹேண்டில்ஸ், ஸ்டோரேஜ் சிஸ்டம் எல்லாம். ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ், டோர் நாப்ஸ், ஹேண்டில்ஸ், அதுக்கு வேண்ட மாதிரி இருக்கிற டோர் மெட்டீரியல். குட்டு யூனிட்டே வந்து லிட்டரலி ஒரு 50,000 தாங்க. நம்ம வீட்டில் பண்ண யூனிட் வந்து டிவி யூனிட்க்கு மட்டும் ஹி சார்ஜ் மீ மோர் தேன் அரௌண்ட் 80 something. Yeah, I think so. இதே அழகா இருக்கு. Oh, this is so nice. பால்கனி கூட எப்படி செட்டப் பண்ணணும் சூப்பராக ரெடி பண்ணிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவட கோஸ்டர்ஸ் வேறு லெவல் ஐடியாஸ் கிடைக்காது. வீடு வாங்கினதுக்கப்புறம் நம்ம வீடை எப்படி செட்டப் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் லிவிங் ரூமு, அது பக்கத்தில் டைனிங் ஏரியா, கிச்சன் ஏரியா. ஸோ எப்படி செட்டப் பண்ணலான்ற ஒரு ஐடியா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது ஒரு சின்ன 1 bedroom ஹவுஸ் நினைக்கிறேன். சரி, அதே போல அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பென்சில் எல்லாம் வச்சுருக்காங்க. I don't know why, but என்ன பண்ண போகிறது இப்போ டிக் பண்ணதுக்கோ. நம்ம இப்போ தான் செகண்டில் இருக்கோமா? ஃப்ளோர் அப்படியே நீ ஃப்ளோராக இல்லை லெவல் ஒரு ஃப்ளோரில் இது இங்கே வர நம்ம ரீச் ஆகிட்டோம். சரி, 8-9 டைம் கவர் பண்ணால் இங்கே போகலாம். அங்கே ஃபுல்லாக ஃபுட்டு சாப்பிட தானே பார்க் வீட்டுக்கே போகிறேன். நீ ஆமாம், அநியாயம் பண்ணாத. பார்த்துட்டு வரேன். You know the best part இங்க ஃபுட் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேஸ், மக்ஸ் எல்லாமே நாமளே எடுக்கணும். ஸ்பூனு இந்த மாதிரி ட்ரே கொடுப்பாங்க. அந்த ட்ரேல யூ கேன் கலெக்ட் அங்க ட்ரேஸ், மக்ஸ், கிளாஸஸ் அங்க கலெக்ட் பண்ணி ஃபுட் என்ன வேணுமோ ஸோ அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாமா? எஸ், லைக் ஹவு தேர் அரேஞ்சிங். அங்கே காமி இவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி. குட்டு நம்ம நெக்ஸ்ட் மந்த் வரும்போது இங்கே லஞ்ச் எல்லாம் இங்கே தான் சாப்பிட்றோம். ஓகே, பண்ணாலும் எனக்கு அங்கே ஏதாவது வாங்கி தெரியா? கொஞ்சம் பசி எடுக்கலாம். வந்துட்டு நம்ம எப்படி? ஆமாம், அப்படிதான். அப்படிதானே? ஸோ வெளியே ஹவுஸ் ஸ்பூன்ஸ், ஃபோக்ஸ், எவ்ரிதிங் எது வேணுமோ எடுத்துக்கலாம்.
You will love the food, I think. You will also like, I will also like. I think yes. When you are coming, we are spending that day in IKEA. Okay. ഇവിടെ വന്നിട്ട് ഇപ്പോൾ തൽക്കാലം வாங்குறதுக்கு தான் மெயினாக வந்தோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பசிக்குது. நாங்கள் வந்துட்டு டெஃபினட்டாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு சாப்பிடவும் சொல்லுவோம். എനിക്കിതാ മഫിൻ മതി. I'll take this one. So what do you want? I'll take muffin. Chocolate cake muffin. Which one? Vanilla chocolate? And caramel muffin. Okay, one Food court la இருக்கிற டேஸ்ட். சரி மணி வாங்கணும் ஒரு மஃபின் வாங்கிட்டு ஏமாத்தி மஃபின் சாப்பிட போட்டு. சரி உனக்கு ஒன்றும் வேணாம்ல, நானே ரெண்டுமே சாப்பிடுறேன். எனக்கு பழந்துரும். ஃபர்ஸ்ட் அதுதான் சாப்பிடுவேன். செக்ஷனும் பெருசா இருக்கு. Yeah, and so many stalls I think. Self scan billing இருக்கு. Indo. No, self scan billing. So we can just pay without waiting in the queue. I hope so. Where is self scan? Still I can't see it. Self scan billing. The counter லாம் closed. Perfect. ஏய் இங்க சமோசா கிடைச்சிருந்துச்சுன்னா நான் மேலே மஃபின்க்கு பதிலாக இங்கே கீழே சமோசா சாப்பிடுவேன். பாரு சமோசா. சரி எக்ஸிட் பில்லிங் கிட்டையும் ஒரு ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. சிம்பிள் அண்ட் லைக் ஸ்நாக் ஐட்டம்ஸ். மேலே வந்து லன்ச் ஐட்டம்ஸ் ஆடாது, இங்கே வந்து ஸ்நாக்ஸ், சாண்ட்விச்சஸ், சமோசாஸ், ஐஸ்கிரீம், ஷேக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஐ திங்க். சரி நாங்கள் இங்கே திரும்பி வருவோம், அப்போ எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம். காலையில் இருந்தால் ராத்திரி வரைக்கும் ஐக்கியாலே உட்காந்து லன்ச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சு தான் போகிறோம் வீட்டுக்கு. So here guys, that's all for today. Yes, so we're now exiting and going out. So see you next time. See you in the next video. Until then, bye from Anish. Bye from Varsha. Bye bye.